Hi guys, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2030 IC யூஸ் பண்ணியிருக்க ஆடியோ போர்டு பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாம் இந்த போர்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு 5.1 ஆம்பிளிஃபையர் செய்யறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு நாய்ஸ்லாம் எதுவுமே இருக்காதுங்க. பக்காவான ரிசல்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். இந்த போர்டில் வந்து நமக்கு 2030 IC வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே பக்காவாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நான் யூஸ் பண்ண வரையிலும். இதுக்கு வந்து இவங்க கம்பெனி தரப்பில் இருந்து டேட்டா ஷீட் பிரகாரம் எவ்வளோ வோல்டேஜ் தரலாம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 5 ஆம்பியர் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாம் டெஸ்ட் பண்ண வரையிலும் 20 5 ஆம்பியர் இன்புட் கொடுத்தோம்னா நாம் ரிசல்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வோல்டேஜ் நம்ம அதிகமாக கொடுக்கும்போது போர்டு வந்து ஓவர் ஹீட் ஆகுது. அதனால நம்ம இந்த போர்டுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 5 ஆம்பியர் கொடுத்தாலே போதும் ஆடியோ ரிசல்ட்டு பக்கவாக நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசி பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா 6 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணால் மட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து 8 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க. 8 இன்ச்சு ஸ்பீக்கர் போடும்போது நமக்கு பேஸோ சரி ஆடியோ கிளாரிட்டியோ சரி பக்கவாக எடுத்துகிட்டு வர முடியும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஐசி வந்து சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆகிடும். இந்த போர்டில் நமக்கு பின்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் இன்புட் எதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட் ஆடியோ அவுட்புட் சொல்லிட்டு தெளிவாக 1 by 1 அவங்க வந்து போர்டுக்கு பின்னாடி டெக்ஸ்டில் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நாம் ஆடியோ இன்புட் கொடுத்துக்கலாம். தென் ஸ்பீக்கர் அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பீக்கர் அவுட்புட் எங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே எஸ்பின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே போல் இன்புட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்புட்டுக்கு நேராக வந்து கரெக்டாக இன்புட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே போல் இந்த ஐசிக்கு வந்து யூஸ் பண்ணிருக்க ஈச்சிங் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஈச்சிங் பிளேட் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே பக்கவான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது போல் 5 சேனல் ஆடியோ போர்டு வாங்கி 5.1 ஆம்பிளிஃபையர் நீங்கள் செய்யும்போது ஈச்சிங் பிளேட்டு இதோட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஹீட் வந்து அந்த அளவுக்கு ஆகாது. போர்டோட லைஃப் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதனால் என்ன தான் உங்கள் கம்பெனி தரப்பில் இருந்து ஈச்சிங் பிளேட்டு கொடுத்தாலுமே கூட நாம் வந்து ஈச்சிங் பிளேட்டு இதை விட கொஞ்சம் டபுள் மடங்கு கேஜ் அதிகமாக இருக்கிறது போட்டால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ரிசல்ட் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து கார், டாட்டா ஏசி, லாரி, பஸ் இது போடலாம். ஸ்மால் சைஸில் வந்து ஆடியோ கிளாரிட்டி எனக்கு பக்கவாக இருக்கணும். எந்த நாய்ஸும் இருக்கக்கூடாது. சின்னஸ்லாம் பக்கவாக இருக்குன்னா இது போல் நீங்கள் 2030 IC யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் இதுக்கு வந்து நமக்கு வந்து லெஃப்ட் ரைட் சரௌண்ட் அண்ட் சென்டர் நமக்கு 5 சேனல் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. சப்புக்குன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம எஸ்டிகே யூஸ் பண்ணலாம். தென் மாட்ஸ்பாட் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்கள் விருப்பம் தான். இதிலே நீங்கள் வந்து சப்புக்கு கொடுத்தீங்கன்னா சப்பு வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து பஞ்சிங் கிடைக்காது. இந்த ஐசிக்கு வந்து நம்ம 4 இன்ச்சு சப்பு தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு சிலர் வந்து ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஆனால் நாம் வந்து எப்போயுமே லெஃப்ட் ரைட் சரௌண்ட் தென் சென்டருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 2030 இருக்கிற இந்த ஐசி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 ஆம்பியர் நம்ம கொடுத்தோம்னா ஒவ்வொரு சேனல் நமக்கு வந்து 20 வாட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ரொம்பவே ரிசல்ட்டு நல்லா தாங்க இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதுபோல் ஐசி யூஸ் பண்ணுற எந்த போர்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து டிசி கூலர் ஃபேன் வச்சு தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கிற ஐசியோ சரி இல்லைனா மாட்ஸ்பாட் தென் எஸ்டிகே எதுவாக இருந்தாலும் ஓவர் ஹீட் ஆக தான் செய்யும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக டிசி ஃபேன் வச்சு தான் ஆகணும். இல்லைனா ஒரு 5 to 10 ஹவர் கண்டினியூஸாக ஓடிச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஐசியாக இருந்தாலும் சீக்கிரமாக போயிடுங்க. அதனால் நீங்கள் ஃபேன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக ரீப்ளை பண்ணுறேன். நம்ம வந்து பொதுவாகவே சப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 பிட் மாட்ஸ்பாட் யூஸ் பண்ணால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். அப்படின்னா 10 பிட் போயிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா எஸ்டிகேவில் வந்து 4191 யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக ரிசல்ட்டு நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம். அதுக்குமே வந்து நீங்கள் 2020 வந்து 5 ஆம்பியர் வந்து கொடுத்தாலே போதும். இதிலே நமக்கு வந்து ஏகப்பட்ட போர்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். 7294 இந்த ஐசிலும் கூட நமக்கு வந்து 5 சேனலில் வந்து நமக்கு 5.1 போர்டு கிடைக்கும். இந்த போர்டை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கோம். வீடியோ லிங்க்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். தென் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அவைலபிள் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். தென் நீங்கள் சப்புனாவே பொதுவாக இது போல் நீங்கள் ஐசில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்புக்கு இது போல் 4 பிட் மோனோ போர்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வந்து உண்மையாலே வேறு லெவலில் இருக்கும். பக்கவான ஆடியோ கிளாரிட்டி வந்து ஒரு ஸ்மால் சைஸ் மினி தியேட்டருக்கு வந்து இந்த போர்ட்ஸ்லாம் இருந்தால் போதும். உங்களுக்கு இதில் எல்லா போர்டுமே ரொம்பவே பக்கவான ரிசல்ட் இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது போல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது போல் 5 சேனல் போர்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.